பிரியா, இப்ப வந்து பொங்கல் அப்படின்னாலே வந்து தமிழகத்துல வந்து மிகவும் பிரபலமான ஒரு விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு. இப்ப வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி அளிச்சிருக்கு. இதனை குறித்து வந்து எல்லாருமே, அதாவது ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்களும் மாடுபிடி வீரர்களுமே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து என்னன்னா, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் காளைகளை தயார்படுத்தும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருது. காளை ஒன்று நடுவில் நிற்க அதனை சுற்றி வளைத்து இளைஞர்கள் பலர் மல்லு கட்டுவது பொங்கல் திருநாளையொட்டி தென் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டிற்கான ஒத்திகை காட்சிகளாகும். தமிழர் திருநாளையொட்டி நடைபெறும் இந்த விளையாட்டுக்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நலவாரியம், பீட்டா அமைப்பு ஆகியவை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் அண்மையில் தள்ளுபடி செய்தது. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த விளையாட்டுகள் நடைபெறுவதால் அதனை தடை செய்ய தேவையில்லை என கூறிய நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தவும் அனுமதி வழங்கினர். இதனையடுத்து தமிழகத்தில் மேலும் பல இடங்களில் இந்த போட்டிகளை நடத்தவும் அனுமதி வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டது. இதன் காரணமாக மாடுபிடி வீரர்களும் போட்டி ஏற்பாட்டாளர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 2 வருஷம் கவர்மெண்ட் எந்த உத்தரவும் கொடுக்கலன்னு நாங்க கொண்டு போல ரொம்ப மனச்சங்கடத்தோட இருந்தோம். ஆனா இந்த வருஷம் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எங்க ஊர்களில் மாட்டுகளை விளையாட விடலாம், செய்யலாம் அப்படின்னு சல்லிக்கடைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதன் பேர்ல எங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஜல்லிக்கட்டிற்கு புகழ்பெற்ற தென் மாவட்டங்கள் களை கட்ட தொடங்கிவிட்டன. பொங்கலுக்கு இன்னும் 1 வார காலமே இருப்பதால் ஜல்லிக்கட்டிற்கு காளைகளை தயார்படுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதற்காக நாள்தோறும் நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் காளைகளுக்கு அளிக்கப்படுகின்றன. கொம்புகளை மண்ணில் குத்தி கூர் பார்ப்பது, அவ்வப்போது சீண்டி மாடுகளுக்கு சீற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர சத்தான உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. பருத்தி விதை, இந்த கேழ்வரகு, இந்த கோதுமை மாவு, இந்த தோரம் போட்டு தூசி, அந்த மாதிரி பல பொருள்களை வந்து அரைச்சி நம்ம வந்து சாயங்காலம் காலையிலையும் அதை வந்து நாங்கள் தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். நல்லா டெய்லி காலையில் 2 மணி நேரம் நடக்க விட்டுறது. ஒரு 8-9 கிலோமீட்டர் நடக்க வச்சு 2வது வாரத்தில் 1 நாள் தண்ணியில் நல்லா நீய விட்டு கிறங்கி நீய விட்டா நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு. ஜல்லிக்கட்டில் களமிறங்கும் காளைகள் மட்டுமின்றி அவற்றுடன் மல்லு கட்ட மாடுபிடி வீரர்களும் பயிற்சிகளை தொடங்கிவிட்டனர். இது தவிர களத்தில் காளைகளை களமிறக்குபவர்களும் வெளியூர்களுக்கு சென்று சீறி பாயும் காளைகளை விலைக்கு வாங்கி போட்டிக்கு தயார்படுத்தும் வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேந்திரனுடன் பெருமாள் மற்றும் ஆர்வி சரண்யா. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த ஆண்டும் பின்பற்றப்பட இருக்கின்றன. ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்டமும் வகுக்கப்பட்டுள்ளது. இதன்படி போட்டி நடத்துபவர்கள் 2 லட்சம் ரூபாய் தொகையை முன்பணமாக செலுத்த வேண்டும். ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கால்நடை மருத்துவரிடம் சான்று பெற்ற காளைகள் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும். அதேபோல போட்டியில் பங்கேற்பவர்களும் மருத்துவ சான்றிதழ் அளித்தால் மட்டுமே போட்டியில் பங்கேற்க முடியும். மாடு பிடிக்க முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். போட்டியின் போது காளையின் வாலை பிடிக்கக்கூடாது, அதனை துன்புறுத்தக்கூடாது. வாடி வாசலில் ஒரு நேரத்தில் ஒரு மாடு மட்டுமே திறந்துவிடப்பட வேண்டும். திறந்துவிடப்பட்ட காளையை 2 பேருக்கு மேல் பிடிக்கக்கூடாது, அதனை கொடுமைப்படுத்தவும் கூடாது. ரசிகர்கள் போட்டி களத்திற்குள் குதிக்காமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் மற்றும் போட்டிகள் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடி கண்காணிப்பில் நடைபெற வேண்டும்.